ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காட்ஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரி தேவனது குடும்பம் என்ற ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட விசேஷமாக பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளின் ஞானத்திற்காக, படிப்பிற்காக, எதிர்காலத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அநேக பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு முடித்து காலேஜில் போய் சேர போகிறாங்க. என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கலாம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 32ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். கர்த்தர் தாமே நம் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து நடக்க வேண்டிய வழியை காட்டி அவருடைய கண்ணை நம்மேல் வைத்து ஆலோசனை சொல்லி நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கின்றார். இப்பொழுதும் பிள்ளைகளுடைய ஞானத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் நாம் ஒரு மனதோடு ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் விசேஷமாக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நீர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றீர். ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32ஆவது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 10வது படிக்கிற பிள்ளைங்க, 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க, இன்னுமா ஆண்டவரே இப்போ பள்ளிக்கூடம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏசப்பா ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீதிமொழிகளில் வாசிக்கிறபடியாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயில் இருந்து அறிவும் புத்தியும் வரும் என்ற வசனத்தை வைத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பிள்ளைகளை விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கா ஏசப்பா வழிகாட்டுங்க. ஆண்டவரே, தங்களுடைய எதிர்காலத்திற்கான வழிகளை காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உடைய ஞானத்தினால முழுவதுமாய் நிரப்புங்க. ஏசப்பா படிக்கும் பொழுதே அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் அதிகமாக விருத்தி அடைந்தீரோ அப்படியாக பிள்ளைகள் ஆண்டவரே ஞானத்தில் விருத்தி அடையும்படியா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, இந்த 12வது முடிச்சுட்டு எந்த கோர்ஸ்ல போயிட்டு நம்ம படிக்கணும்னு சொல்லி ஆண்டவரே முடிவு எடுக்க தெரியாம கேள்விக்குறியோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லியிருக்கிறீங்களே, பிரயோஜனமான பாதைகளை நீங்க காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷனாலே கூடாதவை தேவனாலே கூடும் என்று சொல்லியிருக்கிறீங்களா. ஆண்டவரே, மனுஷன் எங்களுக்கு வழிகாட்ட முடியாது, மனுஷன் எங்களுக்கு ஞானத்தை சொல்ல முடியாது, ஆண்டவரே ஆலோசனை சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், எதிர்காலத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, பிரகாசமான எதிர்காலத்தை கொடுங்க. உன்னுடைய வருங்காலம் பலமானதா இருக்கும் என்ற வார்த்தையின்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, 1வது படிக்கிற பிள்ளைகள்ல இருந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, எல்லாரையும் ஞானத்துல நிரப்புங்க. ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க. ஏசப்பா, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். ஏசப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அந்த கிளாஸ்ல உயர்த்துங்க. அப்பா, படிக்கிற ஸ்கூல்ல உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவரே, உன்னை தலையாக்குவேன்னு சொன்னீங்களே, நீ கீழாகாமல் மேலாவாய்ன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுத்து எதிர்காலத்தை நீர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறதற்காக எம்மை நன்றியோடு துதிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வழிகாட்ட போறீங்க. ஏசப்பா, இந்த ஜூன் மாதத்துல ஸ்கூல் போற பிள்ளைகளின் மீது உமது வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, கிருபை இறங்குகிறதற்காய் நன்றி. ஏசப்பா, எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேவ கிருபையில அதிகமாக விருத்தி அடைகிற பிள்ளைகளாய் மாற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போது வாலிப பிள்ளைகளுக்காக எல்லாரும் நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைங்க தான் தேசத்தில் சீர்கெடுத்து போகிறாங்க. பெற்றவங்களுக்கு அடங்காமல், குடும்பத்துக்கும் அடங்காமல் பல வழியில் பின்மாற்றமாக போகிறாங்க. அப்போது 119ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, வாலிபன் எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்களுடைய வேத வசனம், இந்த வேத வசனம் தான் அவங்கள சுத்தமாக்கும். ஆண்டவர் தான் அவர்களை சுத்தப்படுத்தணும்.
மனுஷன் எவ்வளோ சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா உலகம் அப்படியாப்பட்ட ஒரு உலகத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த உலகத்திற்காக நாம் பாரப்பட்டு அந்த பிள்ளைகளை நாம் செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அந்த பிள்ளைகளும் இயேசுவுக்காக வைரேகமாக வாழற பிள்ளைகளாக கர்த்தர் அவர்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிற உமக்கு நன்றி செலுத்துறப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. வாலிபன் எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வேத வசனத்தின் பிரகாரம் ஆவியானவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவை ஸ்தோத்தரிக்கிற ஐயா. செல்போனுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களாப்பா ஆண்டவரே, கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே இயேசுப்பா. இப்படிப்பட்ட குடி மதுவுதலுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இயேசுப்பா. ஸ்தோத்தரிக்கிற உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நீங்க அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா. இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க தான் மீட்டு கொண்டு வரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவரே, பெண் பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவரே, ஆண் பிள்ளைகள் நிமித்தம் குடும்பங்களை சஞ்சலம் ஆண்டவரே, துயரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இதால எத்தனை ஆண்டவரே அவமானங்கள் பெற்றோர்களுக்கு ஆண்டவரே அப்பா, சமுதாயத்தில் எத்தனை அவமானங்கள், எங்க பார்த்தாலும் திருட்டு ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் ரவுடி தான் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளால் ஆண்டவரே ஏசப்பா நீ ரட்சிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதபடி உன் கை குறுங்கி போவதில்ல, கேட்க கூடாதபடி உன் மந்தம் செவிடாகவில்லை ஏசப்பா. உங்க வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா நீங்க தொடும்படியா நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னீங்களே. இந்த பிள்ளைகள் ஆண்டவர் ரட்சிக்கப்படட்டும். உலகம் முழுவதும் ஆண்டவர் எங்க பார்த்தாலும் ஆண்டவரே இப்படிப்பட்டவான காரியங்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்பா. எங்க பார்த்தாலும் ஆண்டவர் கற்பழிப்பு இருக்குது ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஐயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று சொன்னீர் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்ட ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஒரு விடுதலை கொடுப்பீராக ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஒவ்வொரு மனுஷனை நீ மாற்ற முடியும் ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரிக்கிற உமக்கு நன்றி. ஆவியானவர் ஸ்தோத்திரிக்கிற ஐயா. விசேஷமா பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே பல ஆண்டவரே வியாதிகள் பெருகிட்டு இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து ஆண்டவரே, கொள்ள நோயிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா நீங்க தான அற்புதமான சுகத்தை தேவன் ஆண்டவரே கட்டளை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இனி எங்க தேசத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே நடக்காதபடி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருக்கும் ஆண்டவரே அப்பா நீங்க விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பாவுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் கூட ஆண்டவரே ஸ்கூல்ல கூட ஆண்டவரே போத ஊசிகள் ஆண்டவரே இப்படிப்பட்ட மீடியாக்கள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ஐயா. உடைய உன்னதமான மறைவிலே அவர்களை மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்க கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பறக்கும் சங்கரத்துக்கும் பயப்படாது என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகவல் தானே எல்லாம் ரட்சித்து ஆண்டவரே சபைகளுக்குள்ள ஆண்டவரே நீ கூட்டி சேர்க்கும்படி ஜெபிக்கிற தேவன். அப்படி செய்து உடைய நாமத்தை மாற்ற மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 செலுத்துறோம். இந்த சம்மதியில் எங்களை தாழ்த்துற பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துற இயேசுவின் நாமத்திற்காக நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து எதிர்காலத்தை ஆசீர்வாதமானதாக மாற்றுவார். நிச்சயமாக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த உலகத்திலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தரே உதவி செய்வார். சுகம் இல்லாதவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக நம்ம ஜெபித்திருக்கின்றோம். நிச்சயமாகவே கர்த்தர் தாமே எல்லாவற்றிற்கும் சுகத்தை கொடுப்பார். புதிதாக வருகின்ற கொள்ளை நோயிலிருந்து கூட எல்லாரையும் நம்மையும் கூட கர்த்தர் தாமே பாதுகாத்து வழி நடத்துவார். நிச்சயமாக கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள்